வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 58 காண்போமா? தேவர்கள் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை சந்தித்தல். ஒரு தூய பக்தன் இருந்தால் போதும், அவன் உலகில் உள்ள அனைத்து மக்களையும் பகவானின் பக்தர்களாக ஆக்க முடியும். துருவன் தன்னுடைய தவ வலிமையால் உடலில் உள்ள அனைத்து துவாரங்களையும் மூடிக்கொண்டதன் காரணமாக பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை உயிரினங்களும் சுவாசிக்க முடியாமல் கஷ்டப்பட்டனர். பகவான் ஸ்ரீமன் நாராயணனை தரிசித்து தங்களுடைய வேண்டுதலை கூறுகின்றனர். ஸ்ரீமத் பாகவதம். தேவௌவாச்ச நைவம் விதாமோ பகவன் பிராணரோதம் சராசரஸ்யாகில சத்வதாம் நக விதேகி தன்னோ விருகிநாத் விமோக்ஷம் பிராப்தா வயம் துவாம் சரணம் சரண்யம். அனைவரும் ஒன்று கூடி ஸ்ரீமன் நாராயணனை வேண்டுகின்றனர். பகவானே, அசைகின்ற அசையாத அனைத்து உயிர்களுக்கும் தாங்களே புகலிடமாக விளங்குகின்றீர்கள். அனைத்து உயிர்களின் மூச்சும் நின்று திணறலுக்கு உள்ளாகி உள்ளனர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். இது போன்ற நிகழ்வினை நாங்கள் அனுபவித்ததே இல்லை. சரணடைந்த ஆத்மாக்கள் அனைவருக்கும் தாங்களே புகலிடமாய் விளங்குகின்றீர்கள். அதனால் நாங்கள் பகவானே உன்னை சரணடைந்தோம். நடக்க இருக்கும் இந்த அபாயத்திலிருந்து எங்களை காப்பாற்றுவீராக என வேண்டுகின்றனர். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கூறுகிறார், அன்பான தேவர்களே, இதனால் நீங்கள் மனக்குழப்பம் அடைய தேவையில்லை. இப்பொழுது எனது நினைவில் முற்றிலும் ஆழ்ந்திருக்கும் துருவன் உத்தானபாதனது மைந்தன். துருவன் கொண்ட திட சங்கல்பம் மற்றும் கடுமையான தவத்தின் விளைவினாலேயே இது நேர்ந்தது. நீங்கள் அனைவரும் பாதுகாப்பாக உங்கள் இருப்பிடங்களுக்கு செல்லுங்கள். நான் துருவனின் கடுமையான தவத்தை நிறுத்துகிறேன். அதன் பிறகு தாங்கள் அனைவரும் இந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். மைத்ரேய மகரிஷி விதுரரிடம் கூறினார். பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் வாக்கிற்கு இணங்க தேவர்கள் அனைவரும் தங்கள் அச்சம் நீங்கி அவரை தொழுது தமக்குரிய தேவலோகங்களுக்கு செல்கின்றனர். பகவான் தனது கருட வாகனத்தின் மீது அமர்ந்து பக்தனான துருவனுக்கு அனுகிரகம் செய்ய மதுவனத்தை நோக்கி கிளம்பினார். துருவனுடன் இணைந்து நாமும் பகவானை கருட சேவையில் சேவிப்போமா? ஸ்ரீமத் பாகவதம். மைத்ரேய உவாச்ச தயேவம் உத்சன்ன பயாவுருக்ரமே கிருதாவனாமாக பிரயயுங் த்ரிவிஷ்டபம் சஹஸ்ராசீர்ஷா அபிததோ கிருத்மதா மதோர்வனம் பிருத்யதிச்சேயா. துருவனுக்கு முன் பகவான் கருட வாகனத்தில் வந்து நிற்கின்றார். ஆனால் துருவனும் தன்னுடைய மனதிற்குள்ளேயே அந்த பகவானை வணங்கி கொண்டிருந்ததால் கண்களை திறக்கவே இல்லை. நாமெல்லாம் கோவிலுக்கு சென்றால் கண்களை திறந்து கொண்டுதான் பகவானை காண்கின்றோம். அப்பொழுதுதான் நம்மால் பகவானை மனதில் நிறுத்தி கொள்ள முடியும், பகவானை காண முடியும். பல ரிஷிகள் கண்களை மூடிக்கொண்டு தவம் புரிகின்றனர். அவர்களுக்கு பகவான் உள்ளத்திற்குள் தெரிகிறார் என்று பொருள். ஞான கண்களினால் பகவானை அவர்கள் தரிசனம் செய்கின்றனர். திருக்குறுந்தாண்டகம். இளைப்பினை இயக்கம் நீக்கி இருந்து முன் இமையை கூட்டி அளப்பிலை புலனடக்கி அன்பவர் கண்ணே வைத்து துளக்கமில் சிந்தை செய்து தோன்றலும் சுடர்விட்டு ஆங்கே விளக்கினை விதியின் காண்பார் மெய்மையை காண்கிற்பாரே. திருமங்கையாழ்வார் தன் பாசுரத்திலே நம் ஐம்புலன்களை அடக்கி பெருமானை குறித்து தியானித்தலே இந்த பெருமை. அவருடைய உரு, அவரது நிலையை நம் கண்ணிற்குள்ளேயே பார்க்கலாம், மனதிலேயே வணங்கி இருக்கலாம் என்கிறார். துருவனும் பகவானின் உருவத்தை தன் மனத்தின் உள்ளேயே நிறுத்திவிட்டார். அவருக்கு கண்ணை திறந்தாலும் பகவான் தான், கண்ணை மூடினாலும் பகவான் தான். துருவனுக்கு முன்னால் பகவான் வந்து நிற்கிறார். ஆனால் துருவனோ கண்களை திறக்கவே இல்லை. பகவான் கருட வாகனத்திலிருந்து இறங்கி துருவா என்று அழைக்கிறார். அதன் பின் துருவனின் உள்ளத்தின் உள்ளே தெரிந்து கொண்டிருந்த தன்னுடைய உருவத்தை மறைத்தார். அதனால் துருவன் தியானம் தடைப்பட்டது. தன் கண்களை திறந்து பார்த்த பொழுது குரு நாரதர் சொல்லிக் கொடுத்த தான் மனதில் தியானித்த பகவான் நேரே நின்று கொண்டிருக்கிறார். சங்கு சக்கரம் கதை பத்மம் தரித்த பகவானின் அழகிய வடிவத்தினை நேருக்கு நேர் காண்கின்றார். எங்கும் நிறைந்துள்ள பகவான் நிறைவானவர். தன்னுடைய பக்தனின் உள்ளத்தில் இருக்கும் அவரது உருவமும் கோவிலில் இருக்கும் அவரது உருவமும் வைகுண்டலோகம் மற்றும் பிருந்தாவனம் போன்ற இடங்களில் இருக்கும் அவரது வடிவமும் ஒன்றே. பகவானை நோக்கி தண்டவத் செய்தான், அதாவது நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார்.
ஒரு மகானையோ அல்லது பகவானையோ காணும் பொழுது ஒரு கழியினை போல் விழுந்து வணங்க வேண்டும். துருவனும் அப்படியே பகவானை வணங்கினார். துருவன் முதலில் தன் கண்களால் பகவானை நன்றாக தரிசித்தார். அதன் பின் பகவானுடைய அழகை தன் கண்களாலேயே பருகினார். தம்மை தேடி வந்த பகவானுக்கு பாவனையால் முத்தம் கொடுத்தார். தன்னுடைய இரு தோள்களாலும் பகவானை அப்படியே கட்டி தழுவிக் கொள்வது போல் நினைத்து கொண்டார். அத்தனை நிலையினையும், அதாவது அத்தனை பாவத்தையும் அந்த ஒரு நொடியிலேயே அடைந்தார் துருவன். தன்னெதிரே நின்ற பகவானை வாயார நாவார குவித்த இரு கரங்களுடன் வணங்க முற்பட்டார் துருவன். ஆனால் துருவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவருக்கு இது போன்ற அனுபவமும் இல்லை. புரியாமல் திகைத்த துருவனுக்கு பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எப்படி அருள் புரிந்தார் என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 59 காண்போமா? நன்றி, வணக்கம்.